வணக்கம். பனையம்பட்டு ரிஷிகேஷ் பேசுகிறேன். தற்சமயம் வணக்கத்துக்குரிய உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் பள்ளிக்கூடங்களுக்கு ஜாதி பேர் வைக்கக்கூடாது, அதே மாதிரி சங்கங்கள்லாம் ஜாதி பேர் நடத்தக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறதுன்ற ஒரு தகவல் எனக்கு வந்தது. அந்த தகவல் கேள்விப்பட்டு சந்தோஷப்படுறேன். அது வரவேற்கத்தக்கது, பாராட்டுதலுக்குரியது. அதே நேரத்தில் ஜாதியை பள்ளிக்கூட சான்றிதழிலும் விண்ணப்பத்திலும் வேறு எதுலேயும் குறிப்பிடாத மாதிரி ஏன் கொண்டு வருவதற்கான ஒரு திட்டத்தை வகுக்கக்கூடாதுன்னு ஏன் அரசாங்கத்தை இந்த நீதியரசர்கள்லாம் கேள்வி கேட்கலன்ற ஒரு எண்ணம் எனக்கு வருது. ஏன்னு சொன்னால், ஜாதிகளை பள்ளிக்கூட மட்டத்திலேயே ஒழித்து விட்டோமோ என்றால் ஜாதியம்ன்றது ஒன்று இல்லாமையே ஆகிவிடும். அதாவது அந்த காலத்தில் ஜாதி இருந்துச்சு, ரைட்டு. இப்போ தேவையில்லாத ஒன்று. இப்போ நமக்கு தேவை என்னென்னா, அரசு சலுகை வேண்டப்படுவோர் வேண்டப்படாதவர் அந்த கணக்கீடு மட்டும்தான் செஞ்சு சலுகைக்கு வேண்டியவங்க யார், சலுகைக்கு வேண்டாதவர்கள் யார், அரசு சலுகை தேவைப்படுவோர் யார், தேவைப்படாதவர் யார் என வகைப்படுத்தி அவங்களுக்கு தேவைப்படுவோருக்கு அரசு சலுகைகளையும் உதவிகளையும் செய்யணும், தேவைப்படாதவர்களை அதிலேருந்து நீக்கிடணும். இதை தான் நம்ம கொண்டு வரணும். வழியை ஜாதிகளை சான்றிதழ்லேருந்து எடுத்துடலாம். ஜாதிலாம் தேவையில்லை, மனிதம்தான் முக்கியம். ஆனால் அந்த உயர்நீதிமன்ற நீதியரசர் முதல் கட்டமாக ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லியிருக்கிறார். அதை பயன்படுத்தி அரசியல்வாதிகளாம் புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கும் ஜாதி அற்ற இந்தியாவை உருவாக்குவதற்கும் ஜாதிகளற்ற இந்தியாவை உருவாக்குவதற்கும் முன் வர வேண்டும். புரியுதுங்களா? ஜாதின்றதை வச்சுக்கிட்டு மனிதன் மிருகமாகி கொண்டிருக்கிறான். ஜாதியம் என்பது தேவையில்லாத ஒன்று என்றதான் என்னுடைய கருத்து. ஜாதிகளை சொல்லி அதனால் என்ன லாபம்? ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் ஜாதி என்பது என்ன? அவங்க செய்த தொழில் அடிப்படையில் அது வந்துச்சு. அவங்க என்னென்ன தொழில் செய்கிறாங்கன்னு அவங்கள அடையாளப்படுத்துவதற்காக அந்த பட்டம் வந்ததை வழிய ஜாதியம்ன்றது தேவையில்லாத ஒன்று. இந்த கால நடைமுறைக்கு அது ஒத்து வராத ஒன்று. ஆனால் எல்லாத்துலேயும் மாற்றம் கண்டு எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். விஞ்ஞான ரீதியாக நம்ம முன்னேற்றம் அடைந்தாலும் இந்த ஜாதி பற்றும் ஜாதி வெறியும் இருக்கிற வரைக்கும் எப்படி இந்த உலகம், அதாவது இந்த இந்தியா முன்னேறும்? யோசித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.